இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நைட்டு டின்னருக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காவை உடச்சி வெண்ணெய் மாதிரி ஒரு தேங்காய் சட்னியும் கூடவே சாஃப்டான கார பணியாரமும் பண்ண போகிறேங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தேங்காவை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு உடச்சிக்கலாங்க. இது மாதிரி ரெண்டாக உடச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஒரு முடி தேங்காவிலேருந்து 2 தேங்காய் பத்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. தேங்காவோட தோல் பகுதியெல்லாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட போகிறேன் நான். தேங்காய் துருவி இல்லைனா இது மாதிரி தேங்காய் சட்னி பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் மேலே இருக்கிற இந்த ஓடெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாலே சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான தேங்காவை வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த தேங்காய் கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், 1 பூண்டு பல் சேர்த்துக்கலாம், அந்த அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி இது மாதிரி எடுத்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ பொட்டுக்கல்லையும் உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல சட்னியை மையாக அரைச்சி வெண்ணெய் மாதிரி எடுத்துருக்கோங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போது இதை மாதிரி சட்னி பண்ணி பாருங்கள், பணியாரத்துக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடலாம். இப்போ சட்னிக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிடலாம். இந்த சட்னியை பணியாரத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போது இந்த சட்னியை ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு பேன் வச்சுக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிப்பை இந்த தேங்காய் சட்னியில் விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான அட்டகாசமான தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுட சுட பணியாரம் போட்டு பணியாரத்தோட இந்த தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பணியாரம் தான் டின்னருக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பணியார மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, கடுகு எல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். மாவை நல்லா கிளறி விட்டுட்டு பணியார மாவை சுட சுட பணியார கல்லை வச்சு பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பணியாரக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணியார மாவை பணியாரக்கல்லில் ஊற்றிடலாங்க. நான் ஒரு குழிக்கரண்டியால் பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நான் குழிக்கரண்டியால் ஊற்ற கம்ஃபர்டபுள் இல்லாதவங்க ஸ்பூனால் கூட பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரக்கல்லில் இருக்கிற எல்லா பணியார குழியிலையுமே மாவை ஊற்றியாச்சு. இப்போ பணியாரத்து மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பணியாரத்தை முதல்ல ஊற்றுனதை மெல்ல திருப்பி விடுவோம். அடுத்தடுத்த பணியாரத்தையும் இது மாதிரி திருப்பி விட்டுறலாங்க. இட்லி மாவு இருந்தால் கூட போதுங்க, அந்த மாவில் கூட நம்ம இது மாதிரி பணியாரம் போட்டுடலாம். பணியாரத்துக்குன்னு மாவு அரைக்க தேவையில்லைங்க. இப்போ சூப்பராக பணியாரம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்போ பணியாரத்தை நம்ம எடுத்துடலாம். முதல்ல திருப்பி போட்டதை முதல்ல எடுத்துடலாம். நான் ஹாட் பாக்ஸில் வச்சிடுறேங்க பணியாரத்தை எடுத்து. இப்போ 2 பணியாரம் மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பிளேட்டில். ரொம்ப புசு புசுன்னு சாஃப்டான பணியாரத்தோட அரைச்ச ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்குங்க. இந்த பணியாரத்தோட நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியை எங்கள் வீட்டில் டின்னருக்கு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு ரெசிப்பியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.